ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் என்னென்ன பொருட்கள் இலவசமாக கொடுக்க போகிறாங்க, வேஷ்டி சட்டை எல்லாம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதே மாதிரி முக்கியமாக பொங்கல் பரிசு தொகை ரூ. 1000 கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இது போன்ற சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழக அரசு சார்பாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவலை நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. செய்தி வெளியீடு எண் 2354. ஸோ இப்போ தான் அந்த செய்தி வெளியே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் பிஃபோர் தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ பொருட்கள் பொறுத்த வரைக்கும் பச்சரிசி 1 கிலோ, அதே மாதிரி சர்க்கரை 1 கிலோ, அப்புறம் ஒரு கரும்பு. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியே இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பொருட்கள் பொறுத்த வரைக்கும் இலவசமாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு கரும்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேஷ்டி சேலை இது கொடுக்க போகிறாங்க. அண்ட் முக்கியமாக பொங்கல் பரிசு தொகை ரூ. 1000 இந்த வருஷம் கிடைக்காது. ஸோ அது சம்மந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் இந்த செய்தி வெளியீட்டில் கிடையாது. ஸோ இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகை 1000 யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி வெளியீடு சொல்லுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.